Come on. நீங்க நவரு சொல்றேன். சும்மா இருங்க. தம்பி எப்பா பாத்து ஐயோ உடம்பெல்லாம் புண்ணா போச்சடா. எப்பா தம்பி அத்தா அசையாதீங்க அசையாதீங்க. அவனே பிச்சு எடுத்து இருக்கிறான். நீங்க வேற அசைஞ்சீங்கன்னா ரொட்டி துண்டு மாதிரி சதை தனித்தனியா வந்துடும். என்ன அநியாயம் ஐயா. பாவி பைய சொந்த மாமேன கூட பார்க்காம இந்த கேள்வி பண்ணி வச்சிருக்க. அது வேற ஒண்ணு இல்லைங்க. இவரும் மருமகன் நினைக்கல, அவரும் மாமன் நினைக்கல. 2 பேரும் சேர்ந்து விளையாண்டு இருக்கிறாங்க. இவன் அடிச்சானே, அவன் உடம்புல இத்தனை கோடு விழுந்துச்சா ஐயா? அவருக்கு அடிக்க தெரியல. என்ன செல்லமா மொள்ளமா அடிச்சாரு. பாத்தீங்களா, ஒத்துக்கிறாரு. அவன் என்னடா வரி குதிரை மாதிரி பண்ணி வச்சிருக்கானே புலிப்பைய. அவன் கைய அடுப்புல வைக்கும். அது வரைக்கும் அவன் சும்மா இருந்தா தானே. அம்மா சவுக்கு மின்னல் மாதிரி பறக்கல, அடி ஒண்ணு கிட்டி மாதிரி விடல. அவனை பழி வாங்குறேன். இதுக்கு மேல தாடாது. சும்மா இருங்க. தம்பி மஞ்ச பத்து போடணும் பாப்பா. வேண்டாம், மஞ்ச பத்து மாசக்கணக்காகும். டிஞ்சர் அள்ளி கொட்டுங்க. அது எரியும் ஐயா. தெரிஞ்சாதான் அடங்கும். மலையப்பா ஐயா நீ போய் தொலையா. உன் சத்தத்தை கேட்டா வர போற. யாரு? சவுக்கால் அடிக்கிறவனா? ஐயோ என் உடம்புல தோது இல்லம்மா. டிஃபன் 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 டிஃபன். ஓகே யாருங்க டிஃபன் கொண்டா? கோழி கூவல, அதுக்குள்ள உங்க கூவல. போய்யா, இத பத்தி எல்லாம் கவலைப்படாத. அவன் டிஃபன் கொடுக்க மாட்டான். வாமா நாம போவோம். இரு அவன் கொடுக்க மாட்டானா டிஃபன் இங்க வராதான்னு பாக்குறேன். ஏய் என்ன சொன்ன? என்னயா என்னயா சொன்ன? கோழி கூவுதா? இப்ப முட்டை கூ பாரு. இப்ப பாரு. ஏய் எத்தனை நாளா இந்த அக்கா வேலை செய்யற இடத்துல ஆவல் விளையாட்டுல? ஏய் எப்படி இருக்கு? குஞ்சு கூவ சொல்லட்டுமா? ஒழுங்கா டிஃபன் வந்து சேரும்ல? சீக்கிரம் முடியாத. சீக்கிரம். ஏய் இன்னுமா கொண்டாடல? இவ்வளவுதானா? 4 முட்டை தோசை போடு சீக்கிரம். அதை ஏன் கேட்கிறேன்? தம்பி கையில சவுக்கு எடுத்தது வழியில் பாஞ்சது பாரு. வீடு பூரா ஐயோ அம்மா அப்பா இதே சத்தம் தான். என்னடா சிரிப்பு கிண்டல்? என்ன கொழுப்பா? வாங்கின உரம் மறந்து போச்சு. உரம் மறந்து போச்சு. ஏண்டா நான் ஆணையிட்டா அது நடந்து விட்டா
நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார். உயிர் உள்ளவரை ஒரு துன்பமில்லை, அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார், அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார். உயிர் உள்ளவரை ஒரு துன்பமில்லை, அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார், அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன். ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன். உடல் உழைக்கச் சொல்வேன், அதில் பிழைக்கச் சொல்வேன், அவர் உரிமை பொருள்களை தொடமாட்டேன். நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார். உயிர் உள்ளவரை ஒரு துன்பமில்லை, அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார், அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். சிலர் ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் கால் பிடிப்பார். ஒரு மானமில்லை, அதில் ஈனமில்லை, அவர் எப்போதும் வால் பிடிப்பார். எதிர்காலம் வரும், என் கடமை வரும், இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன். பொது நீதியிலே புது பாதையிலே வரும் நல்லோர் முகத்திலே விழிப்பேன், வரும் நல்லோர் முகத்திலே விழிப்பேன். நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார். உயிர் உள்ளவரை ஒரு துன்பமில்லை, அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார், அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். இங்கு ஊமைகள் ஏங்கவும் உண்மைகள் தூங்கவும் நானா பார்த்திருப்பேன். ஒரு கடவுள் உண்டு, அவன் கொள்கை உண்டு, அதை எப்போதும் காத்திருப்பேன். முன்பு இயேசு வந்தார், பின்பு காந்தி வந்தார், இந்த மானிடர் திருந்திட பிறந்தார். இவர் திருந்தவில்லை, மனம் வருந்தவில்லை, அந்த மேலோர் சொன்னதை மறந்தார், அந்த மேலோர் சொன்னதை மறந்தார். நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார். உயிர் உள்ளவரை ஒரு துன்பமில்லை, அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார், அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். இவங்க 2 பேர் முகத்திலையும் நிரந்தரமா சிரிப்பு உண்டு பண்ணிருக்கு. அதுக்காக எங்க அம்மா நிரந்தரமா கண்ணீர் விடணுங்கிறியா? ஆள் மாறாட்டம் எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? எத்தனை நாளைக்கு நான் இப்படி இருக்கிறது எங்க அம்மா பார்க்க வேணாம்? நான் சொல்றத கேளு.